கழகத்தின் வணக்கங்கள். ஏப்ரல் 16, 17, 18 3 நாட்கள் நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்பட்டதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் முக்கியமான 3 மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டன. நாடாளுமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% இருக்க வேண்டும் என்பதை சட்ட வடிவாக்கக்கூடிய ஒரு மசோதா, தொகுதி வரையறை மசோதா, தொகுதி மறு வரையறை மசோதா, யூனியன் பிரதேச மசோதா 2026 இப்படி 3 மசோதாக்களை கொண்டு வருவதற்கான ஒரு கூட்டத்தொடராக இந்த கூட்டத்தொடர் அமைந்தது. இந்த கூட்டத்தொடரில் இந்த மசோதாக்களை கொண்டு வர வேண்டுமென்றால் 131வது சட்ட திருத்தம் ஒன்றை செய்ய வேண்டும். அந்த சட்ட திருத்தத்தை செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அனுமதி தேவை. 2 பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அனுமதி தேவை. அந்த அனுமதிக்காக கூட்டப்பட்டது தான் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர். மகளிர் இடஒதுக்கீடுக்கான 33% டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறு வரையீடு உடன் இணைத்து இவர்கள் கொண்டு வந்ததன் அடிப்படை உண்மையிலேயே இந்திய மக்கள் அனைவருக்கும் இப்போது நிச்சயமாக புரிந்திருக்கும். காரணம், 33% இடஒதுக்கீடானது 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து அந்த மசோதாவிற்கு ஆதரவளித்து அதை பாஸ் செய்து விட்டார்கள். ஏற்கனவே அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த மசோதாவை சட்ட வடிவாக்க வேண்டிய ஒரு கடமை மட்டும்தான் அரசுக்கு இருந்தது. அதை அவர்கள் சரிவர செய்திருந்தால் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே நிச்சயமாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு அவர்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அன்று இதை சொன்னபோது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், முதலில் 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அதற்கு பிறகு டீலிமிட்டேஷன் செய்ய வேண்டும், அதற்கு பிறகுதான் அந்த இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடு கொண்டு வர முடியும். 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் இவையெல்லாம் நடத்த முடியும் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே இந்த 3 வருடங்களில் இவர்கள் நினைத்திருந்தால் இந்த சட்ட வடிவமைப்பை கொண்டு வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடை அவர்கள் செய்திருக்கலாம். இல்லை என்றால் இப்போது நடந்த இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில், அதாவது 16, 17, 18 இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் பெண்களுக்கான அந்த மசோதாவை 33% இடஒதுக்கீடு மசோதாவை தனியாக கொண்டு வந்து அதை அவர்கள் பாஸ் செய்திருக்கலாம். எல்லா எதிர்க்கட்சிகளும் அதைத்தான் சொன்னார்கள். இந்த சட்டத்தை நீங்கள் தனியாக கொண்டு ஏற்கனவே பாஸ் செய்த ஒரு சட்டம் மசோதா, அதை சட்ட வடிவாக்க நீங்கள் இது தனியாக கொண்டு வாருங்கள், நாங்கள் அனைவரும் உங்களுக்கு முழு மனதோடு ஒப்புதல் தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் நரித்தந்திரம் படைத்த பாஜக RSS கூட்டம் என்ன செய்தது? டீலிமிட்டேஷனோடு இதை அவர்கள் இணைத்தார்கள். டீலிமிட்டேஷன் அதில் அவர்கள் அந்த மசோதாவில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு, அதாவது 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு அதன் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் செய்யப்படும் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்ல, இதற்கு முன்னால் 1971 கொண்டு வரப்பட்ட சட்டம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் டீலிமிட்டேஷன் செய்ய வேண்டும் என்று இருந்ததை இவர்கள் மாற்றி நாடாளுமன்றத்தில் அதற்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வரலாம், அதன் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் செய்யப்படலாம் என்று சொல்லியிருந்தார்கள். இப்படி நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படுகின்ற ஒரு சட்டத்தை நாம் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் சென்று கூட
அதற்கான தீர்வை கண்டு கொள்ள முடியாது. காரணம், உச்சநீதிமன்றம் சொல்லிவிடும், நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசி முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று. உண்மையிலேயே அவர்களுக்கு பெண்கள் மீதான அக்கறை இருந்திருந்தால் இந்த சட்டத்தை தனியாக கொண்டு வந்து அதை பாஸ் செய்து சட்ட வடிவாக்கி பெண்களுக்கான உரிமையை கொடுத்திருக்கலாம். ஆனால் சனாதனம், ஆர்எஸ்எஸ், பாஜக இவர்கள் எப்போதுமே பெண்களுக்கான உரிமைகள் மீது மரியாதை கொடுப்பதில்லை. ஏனென்றால் 2012 இந்த சட்டம் வந்தபோது இதை எதிர்த்தவர்கள் இதே பாஜகக்காரர்கள் தான். பெண்களுக்கான இடஒதுக்கீடை எதிர்த்து நின்றார்கள். இப்போது இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வர விருப்பமில்லை. நேரடியாக கொண்டு வந்தால் அது பாஸ் செய்து விடுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். டீலிமிட்டேஷனோடு இணைத்து விட்டால் நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிராக ஓட்டு செய்வார்கள். அப்போது இந்த சட்டம் பாஸாக்க முடியாமல் போய்விடும். நாம் மக்கள் முன்னால் இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடை எதிர்க்கட்சிகள் எதிர்த்து தோற்கடித்து விட்டன, எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அதற்கு ஒரு மன்னிப்பு கேட்டு எப்படியாவது தப்பித்து விடலாம் என்று நினைத்தார்கள். இதிலும் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. 5 நாடாளுமன்ற தேர்தல்கள் முடிவெடுக்கப்பட்ட பின் இந்த சட்ட மசோதா கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? அதில் 3 மாநிலங்கள் ஏற்கனவே தேர்தல் முடிந்துவிட்டன. முக்கியமான 2 மாநிலங்கள் தமிழ்நாடு, மேற்கு வங்கம். இந்த மாநிலத்தில் தேர்தல்கள் நடக்க இன்னும் 10 நாட்கள் கூட இல்லை. இந்த வேளையில் இந்த சட்டத்தை அவசரமாக கொண்டு வந்து பெண்களுக்கு இவர்கள் என்ன உரிமையை கொடுக்கப் போகிறார்கள்? மிகப்பெரிய ஏமாற்று வித்தை, இவர்களுடைய சூழ்ச்சி. இந்த சட்டம் நிறைவேறக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணம். ஆர்எஸ்எஸ்காரர்கள், சனாதனவாதிகள், இவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணமே இதுதான். அதற்காகத்தான் இப்படி திடீரென கொண்டு வந்தார்கள். டீலிமிட்டேஷனோடு அதை இணைத்து வைத்து ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றினார்கள். இந்த தேர்தல் காலத்தில் இந்த 2 மாநிலங்களிலும் இருக்கின்ற எம்பிக்கள் இந்த தேர்தல் நேரில் மிக முக்கியமான பரப்புரையாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இதை கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி அவர்கள் வராமல் இருப்பார்கள் என்று நினைத்து விட்டார்கள். அவர்கள் வராமல் இருந்து விட்டால் இந்த சட்டம் பாஸாகாது, எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் தேர்தலை விட மிக முக்கியமாக இருப்பது தென்னிந்திய மக்களின் பிரதிநிதித்துவம், நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம். அதாவது நாடாளுமன்றத்தில் தென்னிந்திய மக்களின் குரல் ஒலிக்க வேண்டுமென்றால் அதற்காக சரியான ஒரு தீர்வு 1971 ஆண்டு தொகுதி வரையறையின்படி இந்த டீலிமிட்டேஷன் நடத்த வேண்டும். ஆனால் அதை மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இவர்கள் இதை கொண்டு வந்தார்கள். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற இந்த பாதகர்களை நிச்சயமாக நாம் இந்த சட்டத்தின்படியாக தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் எல்லா எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள், மேற்கு வங்கத்தில் இருந்தவர்கள், தமிழ்நாட்டில் இருந்த எல்லா எம்பிக்களும் டெல்லிக்கு சென்று இந்த டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையீடு மசோதாவை எதிர்த்தார்கள், அதை தோற்கடித்தார்கள். இதனால் நிச்சயமாக இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்பதுதான் உண்மை. காரணம், பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் ஒப்புதலோடு பாஸாக்கப்பட்ட ஒன்று. அதை சட்ட வடிவமாக்க வேண்டும். அந்த வேலையை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதை அவர்கள் செய்ய தவறியிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் அதை செய்தே ஆக வேண்டும். காரணம், ஏற்கனவே பாஸான ஒரு சட்டத்தை மீண்டும் தோற்கடிக்க யாரும் தயாராக மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்திய நாட்டில் இருக்கின்ற உண்மையிலேயே பெண்களின் நன்மையை எதிர்பார்க்கின்ற அனைத்து கட்சிகளும் பெண்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள். தேர்தலுக்கு செல்ல இருக்கின்றீர்கள். மேற்கு வங்க மக்கள், தமிழக மக்கள், தமிழக பெண்கள் குறிப்பாக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இவர்கள் உங்களுக்கு எதிரான சதியை செய்திருக்கிறார்கள். அந்த சதியிலிருந்து அந்த சதியை அவர்களை உணர வைக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். ஒரு இடம் கூட இவர்களுக்கு கொடுக்காமல் தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் இவர்களை தோற்கடியுங்கள். அப்போதுதான் உண்மையான ஜனநாயகம் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் செய்த சதி என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள்.
எனவே இந்த தேர்தலில், வரவிருக்கின்ற தேர்தலில் நிச்சயமாக தொகுதி மறுவரையீடு மூலம் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைக்க நினைத்த தென்னக மக்களின் பிரதிநிதித்துவத்தை இல்லாமை செய்ய நினைத்த இந்த கூட்டத்தை நிச்சயமாக நாம் தோற்கடிக்க வேண்டும். இந்த தேர்தல், அதற்கு வரவிருக்கின்ற இந்த தேர்தல் மிக ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் இந்த சதிக்காரர்களை நாம் இனங்கண்டு இவர்களை இந்த தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும். இவர்களுக்கு ஒரு இடம் கூட கொடுக்காமல் இவர்களை தோற்கடித்து இவர்களுடைய சதி வலையை இந்திய மக்களுக்கு உணர்த்த வேண்டும். அப்போதுதான் இவர்கள் செய்த பாதகம் என்ன என்பதை இந்திய பெண்களும் இந்திய மக்களும் உணர்வார்கள். இதை புரிந்து இந்த தேர்தலை நாம் சந்திப்போம், ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம்.